காக்கிநாடாவை மையமாக வைத்து காக்கிநாடா மற்றும் அமலாபுரம் பகுதிகளில் புயல் கரையை கடக்க தொடங்கி இருக்கு. அடுத்து வரக்கூடிய 4 மணி நேரத்தில் முழுமையாக புயல் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த சூழல்ல புயலின் மேற்கு பகுதி மற்றும் தென்மேற்கு பகுதிகளில் அடர் மேக குவியல்கள் உருவாகி தீவிர மழைப்பொழிவையும் ஆந்திர மாநிலத்தின் கடலோர பகுதிகளில் ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக பார்த்தோம்னா மச்சுலிப்பட்டினம், குண்டூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய காவாலி போன்ற பகுதிகள் எல்லாம் பரவலாக கன முதல் அதி கனமழை வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு. சூறைக்காற்றின் வேகம் மச்சுலிப்பட்டினத்தில் அதிகபட்சமாக 90 கிலோமீட்டர் வேகத்தில் பதிவாகி இருப்பதாகவும் தரவுகள் கிடைக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக கடலோர பகுதிகள், ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழையும், மச்சுலிப்பட்டினம் முதல் ஓங்கோல் மற்றும் காவாலி வரையிலான பகுதிகளில் தீவிர மழைப்பொழிவும் நிகழ்ந்துட்டு இருக்கு. இன்று இரவு முழுவதும் இது போன்ற ஒரு மழைப்பொழிவு ஆந்திராவின் கடலோர பகுதிகளில் நீடிக்கும். நாளை காலை முதல் மழை படிப்படியாக குறைந்து உட்புற ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதி